நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருக்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். நான் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும் எனது மானசீக குரு ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொள்கின்றேன். இப்பொழுதே தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவருமாகிய மாண்புமிகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஜாதக யோகங்களையும் எந்தெந்த தசாபுத்தியில் அவர் உயர்வை சந்தித்தார், எந்தெந்த தசாபுத்தியில் பின்னடைவு ஏற்பட்டது என்பதையும் பார்ப்போம். ஒவ்வொருவருடைய ஜாதகத்தின் கிரக சுகத்துவத்திற்கும் வலுவிற்கும் ஏற்றபடி அவர்களுடைய வாழ்க்கை அமைகிறது. என்னதான் சிறப்பான யோகங்கள் இருந்தாலும் தசாநாதன் புத்திநாதனுடைய ஆதிபத்தியத்துக்கு ஏற்ப நல்ல உயர்வான பலன்களையும் பின்னடைவான பலன்களையும் தருகின்றன. அதனால் அரசியலில் வெற்றி வாய்ப்பு இழப்பும் ஏற்படுகின்றது. சில நேரங்களில் மிக உயர்வான நிலையையும் அடுத்து வேறு புத்தி மாறுகிற போது உயர்வான நிலையிலிருந்து சிறிது சரிவான நிலையையும் சந்திக்க நேர்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 20/3/1954 ஆண்டு சேலம் மாவட்டத்தில் பிறந்துள்ளார். ரிஷப லக்கணம். லக்கணத்தில் வியாழன், 2இல் கேது, 5இல் சந்திரன், 6இல் சனி, 7இல் செவ்வாய், 8இல் ராகு, 10இல் புதன், 11இல் சூரியன், சுக்கிரன். அடுத்து நவாம்சத்தை பார்ப்போம். நவாம்ச லக்கணம் ரிஷபம். நவாம்ச லக்கணத்துக்கு 2இல் கேது, 4இல் சூரியன் வியாழன், 8இல் சுக்கிரன் புதன் ராகு, 10இல் சனி, 11இல் செவ்வாய், 12இல் சந்திரன். ஹஸ்தம் 1ஆம் மாதத்தில் பிறந்த இவருக்கு சந்திர திசை இருப்பு வருடம் 7 மாதம் 6 நாட்கள் 9. முதலில் யோகமான கிரக அமைப்புகள் பற்றி பார்ப்போம். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் லக்கணாதிபதி சுகத்துவமாக வலுப்பெற வேண்டும். அதன்படி இந்த ஜாதகத்தில் ரிஷப லக்கணாதிபதி சுக்கிரன் லக்கணத்திற்கு 16ஆம் இடத்தில் உச்சபலத்தில் நவாம்சத்தில் புஷ்கர நவாம்சமாகிய தனுசில் அமர்ந்து மிகவும் வலுவாக உள்ளார். லக்கண புள்ளி அமைந்த ரோகிணி 2ஆம் பாதத்துக்கு அதிபதி சந்திரன் லக்கணத்து 5ஆம் இடத்தில் பூரண சந்திரனாக இருக்கிறார். பௌர்ணமிக்கு அடுத்த நாளில் பிறந்தவர், அதாவது பங்குனி உத்தரத்திற்கு அடுத்த நாளில் பிறந்தவர். பூரண சந்திர அதியோகமும் இருக்கிறது. சந்திர அதியோகத்தில் லக்னாதிபதி சுக்கிரனும் சூரியனும் 10இல் உள்ள புதனும் சுகத்துவமாகியுள்ளார்கள். 8 வியாழன் 8க்கு 6ஆம் இடமாகிய லக்கணத்தில் இருக்கிறார். சுக்கிரன் வீட்டில் வியாழனும் வியாழன் வீட்டில் சுக்கிரனும் இருக்க பரிவர்த்தனை யோகம் உண்டாகிறது. இதில் ஒரே நேரத்தில் சூரியன் வியாழன் வீட்டில் அமர்ந்து உச்ச சுக்கிரனுடன் 12 டிகிரி வித்தியாசத்தில் இணைந்து பூரண சந்திரனால் பார்க்கப்பட்டு சூரியனே அதிக சுகத்துவம் பெற்ற கிரகம் ஆவதால் இவர் அரசியலில் ஜொலிக்க காரணமாக அமைகின்றது. இரண்டாம் வீட்டில் கேது இருந்து 2ஆம் வீட்டு அதிபதி புதன் போலவே கேது செயல்படார் என்பதால் இவர் டிகிரி படிப்பு வரை படித்து முடித்துள்ளார். அடுத்ததாக 3 சந்திரன் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் முழு திறனுடன் இருப்பதால் தைரிய வீரிய பராக்கிரம செயல்பாடுகள், விடாமுயற்சி, நீடித்த புகழ் கிடைக்க காரணமாக
அமைகின்றது. அடுத்து 6ஆம் இடத்து உச்ச சனியை பற்றி சொல்லுவேமேயானால், ரிஷப லக்கணத்திற்கு யோகாதிபதியும் பாதகாதிபதியும் ஆவார். பாதகாதிபதியும் சனி பகவானே ஆவார். அவர் லக்கணத்திற்கு 6ஆம் இடமாகிய மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்து உச்ச பலு பெறுபவர். அவருக்கு வீடு கொடுத்த சந்திரனும் உச்ச வலுப்படுத்துவது சனி மிகுந்த சூட்சும வலுவில் இருக்கிறபடியால் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அன்பையும் ஆதரவையும் பெற்று தருபவர் இந்த சனி பகவான் ஆவார். அடுத்து இன்னொரு ராஜ்ய கிரகமான செவ்வாய் 7இல் ஆட்சியாகி இயற்கை சுவராகிய வியாழனின் பார்வையை பெற்று சூத்துவமாகி கட்சி தலைவருக்கு அடுத்தபடியாக இருப்பதும், கட்சி தலைவர் மறைந்த பிறகு இந்த ஜாதகரே கட்சி தலைமை பொறுப்பேற்கும் அமைப்பையும் உருவாக்கி தருபவர் செவ்வாய் ஆவார். அடுத்து 8ஆம் இடத்தில் உள்ள ராகு ராசியிலும் நவாம்சத்திலும் தனுசுவில் இருந்து வர்க்கோத்தவமாகி பலம் பெற்று ராகுக்கு வீடு கொடுத்த வியாழன் உச்ச சுக்கிரன் வீட்டில் இருக்க, ராகு சாரம் கொடுத்த சூரியன் உச்ச சுக்கிரனோடு சேர்ந்திருக்க, லக்கணத்தை யோகாதிபதி சனி உச்சனாகி 3ஆம் பார்வையாக ராகுவை பார்த்து பலப்படுத்த, மொத்தத்தில் ராகு நல்ல பலம் பெற்ற அமைப்பில் இருக்கின்றார். அடுத்து 2-5 கூடிய புதன் லக்கணத்துக்கு 10இல் தனித்து அமர்ந்து சுபராகி நட்பு வீட்டில் இருக்க, ஆட்சி பெற்ற செவ்வாய் 4ஆம் பார்வையாக புதனை பார்த்து வலுப்படுத்த, கூடவே சந்திர அதியோகமும் சேர்ந்து 10ஆம் இடத்தையும் புதனையும் வலுப்பெற வைக்கிறது. அடுத்து 11ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருக்க, சூரியன் நட்பு வீட்டில் உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்க, பௌர்ணமி சந்திரனும் பார்க்க மிக வலுவாகவும் சூத்துவமாகவும் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். எந்த ஒரு ராஜயோக ஜாதகத்திலும் லக்கணத்திற்கும் ராசிக்கும் 10ஆம் அதிபதிகள் வலுவாக இருப்பதை கவனிக்கலாம். நீங்கள் சிறு வயதில் உள்ள ஒருவரின் ஜாதகத்தை பார்த்து ஆய்வு செய்யும் போதே சூரியன் பலம் பெற்று சூத்துவமாகி ராசி லக்கணத்திற்கு 10ஆம் அதிபதிகள் வலுவாக இருந்தால் இந்த ஜாதகர் அரசியலில் மிக பெரிய ஆளாக வருவார் என உறுதியாக கூறலாம். எந்த ஒரு ஜாதகத்திலும் தசை நடத்தும் கிரகத்திற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுவாக இருந்தால் மட்டுமே அந்த கிரகம் முழுமையான பலன்களை தனது தசையில் கொடுக்கும். அந்த வகையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வியாழ தசையும் சனி தசையும் நல்ல யோகத்தை கொடுத்து, அடுத்து வரக்கூடிய புதன் தசையும் வீடு கொடுத்த சனி உச்சபலத்துடன் இருப்பதால் புதன் தசையும் அவருக்கு நல்ல பலன்களை கொடுக்க கடமைப்பட்டவராவார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது 20வது வயதில் ராகு தசை சனி புத்தியில் அதிகம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார். இப்பொழுது அவருக்கு 70 வயது தாண்டிய நிலையில் 50 வருடங்களுக்கும் மேலாக அரசியலில் அனுபவம் பெற்று இருக்கின்றார். ஆயிரத்தி 1989 வியாழ திசை சனி புத்தியில் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினரானார். 1991 வியாழ திசை புதன் புத்தியில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். 1996 வியாழ திசை சுக்கிர புத்தியில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். 1998 வியாழ திசை சந்திர புத்தியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார். 2006 தேர்தலில் சனி திசை புதன் புத்தியில் நடப்பில் இருக்கும்போது வெற்றி வாய்ப்பை இழந்தார்.
2011 சனி திசை சுக்கிர புத்தியில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரானார். பின்னர் அமைச்சராகவும் பணியாற்றினார் என கருதுகின்றேன். 2016 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி 2017 ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மறைந்த பிறகு சனி திசை ராகு புத்தியில் முதலமைச்சராக பதவியேற்றார். சனி 6ஆம் இடத்தில் இருப்பதாலும் ராகு 8ஆம் இடத்தில் இருப்பதாலும், அதாவது இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் ஒரு ஆதிபத்தியத்தில் யோக குணங்களை செய்தாலும் இன்னொரு ஆதிபத்தியத்தின்படி சில சிரமங்களை கொடுப்பார்கள் என்பதால் தனது ஆதிபத்திய பலன்களை கட்சியில் எதிர்ப்புகள், வழக்கு, வியாஜ்யங்களை சந்திக்க நேர்ந்தது. 6க்குடையவன் பார்வனில் உச்சம் பெற்றதால் வழக்கில் வெற்றியும் பெற்று கழக பொதுச் செயலாளரும் ஆனார். இரு ஆதிபத்திய கிரகங்கள் ஒரு வகையில் நன்மை செய்தால் இன்னொரு வகையில் சிரமங்களை கொடுக்கும் என அறிய வேண்டியது அவசியமாகிறது. 2021 தேர்தலில் சனி திசை வேளபுத்தியில் தானும் வெற்றி வாகை சூடி தனது கட்சியினரும் மொத்தம் 66 பேர் வெற்றி பெற்றமையால் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை பெற்றார். இது முதல்வருக்கு அடுத்த நிலையை குறிக்கிறது. வியாழன் 8க்கு அதிபதியாகி தசாநாதனுக்கும் 8இல் அமர்ந்ததால் ஆட்சி அதிகாரம் கிடைக்காமல் போனது என்றாலும் இது ஒரு சிறிய பின்னடைவுதான். அடுத்து வரப்போகும் 2026 தேர்தலில் யார் முதல்வர் ஆவார்கள் என்பதை அப்போது எந்தெந்த கட்சியெல்லாம் போட்டியிடுகின்றதோ அந்த கட்சி தலைவர்களின் ஜாதகத்தை ஆய்வு செய்து அப்போதுள்ள கோச்சார கிரகங்களையும் ஆய்வு செய்து தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு சொன்னால்தான் சரியான பலன் கிடைக்கும் என்று கூறி இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.